அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்குமே ரமதான் முபாரக். இஃப்தார்ல எவ்வளோதான் வெரைட்டி வச்சாலும் இந்த நோன்பு கஞ்சி இல்லைன்னா அந்த இஃப்தார் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்காது. பள்ளிவாசல் ஸ்டைல் நோன்பு கஞ்சி நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை அரிசி அப்படி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் கூட எடுக்கலாம். அரிசியோட பாதி அளவு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து ஒரு 2 to 3 hours இது வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கோங்க. கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போது இது கூடவே புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். அடுத்தது மட்டன் கீமா சேர்த்துக்கிறேன். நீங்கள் கீமா இல்லாமல் கூட நீங்கள் வெஜ் கஞ்சி கூட செய்யலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஞ்சி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து கஞ்சி நல்லாயிருக்கும். இப்போ அரிசி பருப்புலாம் வேகிறதுக்கு தண்ணி நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. நான் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது நல்லா ஒரு 10 விசிலுக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ திரும்ப கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல இஃப்தார் ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.